உங்கள் விஜய். ஜாகிர் காம்பஸ்ல மேக்னெட் வச்சது எனக்கு, ஆனா காணாம போன தெரியுமோ இவதான். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? அது ஒரு விபத்து தானே. அது ஈவ திட்டின சதி திட்டம். அது ஒண்ணு விபத்து கிடையாது. இவ நம்மள முட்டாள் ஆக்கிக்கிட்டே இருந்திருக்கா. நாமளும் முட்டாள் ஆயிட்டே இருந்திருக்கோம். எனஃப் சந்தியா, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஏதாவது கதை சொல்லுவா, அதை நான் கேட்கணுமா? ரொம்ப நேரமா நீங்க என்னன்னு பேசுறதை கேட்டுட்டு தான் இருக்கோம். நீ உளறிட்டு இருக்க. நீ சொன்ன ஒவ்வொன்றும் பொய் தான். அதுல ரொம்ப பெரிய பொய் என்ன தெரியுமா? ஆபீசர் சார் கிட்னாப் ஆயிட்டாங்கன்னு சொன்னது. ஆபீசர் சார் ஒண்ணு கிட்னாப் ஆகல, உண்மையதான் சொல்றேன். கேட்டிங்களா? சந்தியா, இப்பவும் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா உன் கண்ணை கீழே இறக்கிட்டு என் கூட வா. போலாம் ராதா. இது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு நான் ப்ரூவ் பண்றேன். வாங்க சந்தியா, போ. நீயே போய் செக் பண்ணு. வந்துட்டீங்களா? என்ன நீங்க அவங்க எல்லாரும் கொன்னுட்டீங்களா? என்ன சந்தியா சொன்னது சரிதான். நீ ஒரு தீவிரவாதி கும்பலை சேர்ந்தவதா. ஒரு ஃப்ரெண்டு, தோழிங்கிற விஷயத்திலிருந்து ஒரு துரோகி. ஆபீசர் சார நீ கிட்னாப் பண்ணியா? சொல்லு சொல்லு ராதா, சொல்லு. ஜாகிர், அது வந்து என்ன வந்து சொல்லு. ராதா வேண்டாம். யாரும் கிட்ட வராதீங்க. தள்ளிப்போ. ராதா சொன்னா கேளு. என்கிட்ட வராதீங்க. ராதா, ராதா என்ன பண்ற? இனிமே டிராமா பண்ண வேண்டிய அவசியமே இல்ல ராகுல். இவ சொன்னது கரெக்ட் தான். நான் ஒரு தீவிரவாதி கும்பலை சேர்ந்தவதான். எங்களோட முழு டார்கெட் ஆபீசர்ஸை கிட்னாப் பண்றதுதான். நான் தான் ஆபீசர் சார கிட்னாப் பண்ண. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? விளையாடுற நேரமா இது? நான் ஒண்ணும் விளையாடல, உண்மையை தான் சொல்றேன். இத முழு வெற்றின்னு சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு எப்ப வெற்றி தெரியுமா? இவளை கொண்டு காட்டுல வீசினாதான் எனக்கு வெற்றி கிடைக்கும். ராதா, ராதா வேண்டாம். ராதா, ராதா வேண்டாம். கொன்றுவேன். பின்னாடியே தள்ளி நில்லுங்க. என்ன பத்தி நீ கவலைப்படாத ஜாகிர். இவளை முதல்ல புடி. எப்படியாவது நம்ம ஆபீசர் சார் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும் முக்கியம். ராதா, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் சொல்றதை கேட்காம என்ன நெருங்க முயற்சி பண்ணீங்க, நான் இவளை சும்மா விட மாட்டேன்.
மறந்துடாதீங்க, என் குறி தப்பவே தப்பாது. ராதா, கண்ண கீழே இருக்கு. ஏன் ராதா, இங்க 7 பேரையும் ஏமாத்திட்டு இங்கேருந்து ஈஸியா ஓடிடலான்னு நினைச்சு பாத்தியா? முதல்ல எந்திரி, எந்திரி. போதும் ராதா, நீ எங்ககிட்ட நல்ல மாட்டிக்கிட்ட. தீபக், போய் கமாண்டிங் ஆபீசர் கிட்ட மெசேஜ் சொல்லிட்டு வா. நம்ம கூடிய சீக்கிரமே ஆர்மி ஆபீசரை வர வைக்கணும். சரி சந்தியா. போ போ, என்ன முடியுமோ அதை செய். எங்களோட டார்கெட் நிச்சயமா சக்சஸ் ஆகும். இங்க பாரு ராதா, உன் பேர் என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா ஒன்னால இனிமே தப்பிக்க முடியாது. இதெல்லாம் நீ எப்படி பண்ணங்கிற உண்மையை சொல்லு. முதல்ல நீ உண்மையை சொல்லு. நீ சந்தியாவோட காம்பஸை எப்படி திருடின? ஏன் சிரிக்கிற? சொல்லு. ரொம்ப சுலபமான விஷயம். நீ சந்தியாவோட காம்பஸை எடுத்ததை நான் பார்த்துட்டேன். அவ்வளவுதான். அதை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். அப்படியா? அப்படின்னா நீ ஒன்னும் தொலைல. நடிச்சிருக்க, எங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிருக்க. ஆமா, நான் உங்ககிட்ட நடிச்சு விட்டா இருந்தேன். போய் தான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எல்லாரும் முட்டாளாயிட்டீங்க. நானே உங்களால என் உடம்ப கெடுத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. நீங்க எல்லாரும் என்ன நம்புனீங்க. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஐபிஎஸ் ராதா. நாளே நம்மளுடைய குறிக்கோளை அடைகிறதுக்கு நீ வெற்றி பாதையை காமிச்சிட்ட. ஆனால் நீ அவங்கக்கிட்ட திரும்பி போகும்போது அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வந்துடாதே. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்தா நம்ம கேங்கோட மொத்த மதிப்போம் இதே காட்டுல மண்ணோட மண்ண ஆயிடும். மனோரமா, அத பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க, யாருக்கும் என் மேல சந்தேகமும் வரல, இனிமே வரவும் வராது. நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பான வேலையை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. உங்க நம்பிக்கை உடையற மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஏ மனோரமா, நீ ஏன் பயப்படுற? உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? நான் 11 மாசம் போலீஸ்காரங்க கூட இருந்துட்டு இருக்கேன். அங்க யாருக்கும் என் மேல துளி கூட சந்தேகம் வரல. எப்படி சந்தேகப்படுவாங்க? உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது அந்த போலீஸ் ஆஃபீஸராச்சே. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம கேங்ல இருக்காங்க. இங்க பாருங்க, நான் எதை விரும்பினேனோ அந்த வாய்ப்பு என்கிட்ட தானா வந்திருக்கு. ஜாஹிர் 10th இருந்து சந்தியாவோட காம்பஸ் எடுக்கிறத நான் பார்த்துட்டேன். இந்த மாதிரி நல்ல வாய்ப்பை என்னால் தவற விட முடியுமா? நான் சந்தியாவோட பேக்கை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். காம்பஸ் மிஸ்டைரக்ட் பண்ணனால நான் இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டதா அவங்க எல்லாம் நினைப்பாங்க. டைமுக்கு திரும்பி வரலன்ன உடனே ஆபீசர் சார் கண்டிப்பா இந்த காட்டுல என்ன தேடி வருவாங்க. எந்த டார்கெட்டை நாம 5 நாள்ல முடிக்கணும்னு நினைச்சோமோ அது முதல் நாளே வெற்றி அடைஞ்சிடும். இந்த வேலையை நான் பிளான் பண்ணி செஞ்சிருக்கேன்.
இனிமே அந்த பிரச்சனையை என்னை பார்த்து பயப்படும். ஷாபாஸ், பிரச்சனையே இவளை பார்த்து பயப்படுமா? இன்னொரு பிளானும் இருக்கு. நாங்க பிளான் பண்ண மாதிரி ஆபீசர் சார் அன்னைக்கே கடத்திருப்போம். ஆனா அன்னைக்கும் இந்த சந்தியா தான் எங்களோட பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. அந்த ஒரு வாட்டி மட்டும் இல்ல, அடுத்த முறையும் நீ தான் எங்க பிளான கெடுத்த. அன்னைக்கு நீ நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்த. நீ நாங்க போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாம் கெடுத்துட்ட. அந்த பவுடரும் என் கையில இருந்து கீழே விழுந்துருச்சு. அப்படின்னா மறுநாள் காலையில அந்த நாயோட கால்ல மெசேஜ் கட்டி இருந்ததே, அதுவும் உனக்காக தானா? சொல்லு. ஆமா, இது ஒன்றும் சீக்ரெட் நோட் இல்லை. இதை நான் தான் இந்த நாய் காலில் கட்டினேன். லொகேஷன் அனுப்பினாரு எங்க பாஸ். மயக்க மருந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அது உன் கையில மாட்டிக்கிச்சு. நான் எப்படியாவது உன்னை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் ராகுலோட சேர்ந்த உன்னை முட்டாளாக்குறதுக்காக பிளான் பண்ணேன். உன்னை அங்க போக விடாம தடுத்தேன். எல்லாரும் மயக்கமா இருந்தாங்க, என்ன தவிர. நீ சொன்னது கரெக்ட் தான் சத்யா. நான் ஆன்டிடோட் தான் சாப்பிட்டேன். நீ பயங்கரமான விளையாட்டை விளையாடி இருக்கிறாதா? ஆனா உன்னோட இந்த பிளான்னால, இந்த சதினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன கமாண்டிங் ஆபீசர் ஹெட் குவார்டர்ஸ்க்கு எப்பவோ தகவல் சொல்லிட்டாங்க. அவங்க படையோட இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. உன்னோட இந்த கேவலமான விளையாட்டுனால எந்த லாபமும் இல்ல. இனிமே நீயும் அந்த தீவிரவாத கும்பலும் என்ன ஆக போறீங்கன்னு பாரு. பழைக்கவே முடியாது உங்களால. சத்யா, ஜாஹிர், ஹலோ மை டியர் லவர். நீங்க என்ன கொல்லுவீங்களா? கொல்லுங்க. என் கூட்டத்துல இருக்கவங்க எல்லாரும் இத கொண்டாடுவாங்க. என்ன ஒரு வீர மகளா நினைப்பாங்க. உன்னால எப்படி கொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடி கொலை பண்ணிருக்கியா? சந்தியா மருமகளே, என்னைக்காவது யாரையாவது கொண்டு இருக்கியா? நீ யாரையாவது கொலை பண்ணிருக்கியா? நீயே கொல்ல போற. நீதான் ஜோக் அடிச்சு கொல்றவனாச்சே. ராதா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு ராகுல். சீக்கிரமா நீ எனக்கு அந்த ரிங்கை போட்டு விடு. அகாடமிக்கு கால் பண்ற எல்லா வழியும் கட் பண்ணிட்டேன். போர்ஸோட உதவி கிடைக்கிறது ரொம்ப இம்பாசிபிள். நம்ம தான் ஏதாவது செஞ்சாகும். இன்னும் அவங்க யாருக்கும் புரியல? நான் சொல்றது யாருக்கும் புரியலையா? உங்களோட கான்டாக்ட்ஸ் மட்டும் இல்ல, உங்களோட கேட்ஜெட்ஸ், உங்களோட எலக்ட்ரானிக் பாதுகாப்பு லைன் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இனிமே அகாடமியோட கண்ட்ரோல் ரூம்க்கு உங்க எல்லார பத்தின எந்த விவரமும் போய் சேராது. அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. எங்களை தப்பி தவறி கூட பலஹீனமா நினைச்சிடாத ராதா. ஆபீசர் சார் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லு. அதுக்கான தேடல நாங்க ஆரம்பிச்சுக்கிறோம். நாங்க போர்ஸோ இல்ல வேற யாராவது வர வரைக்கும் காத்துட்டு இருக்க மாட்டோம். நாங்க எங்க டைமை வேஸ்ட் பண்ணி யாருக்கும் தகவல் அனுப்புறதா இல்ல. உங்களை மாதிரி தீவிரவாதிகளை நாங்க தான் தாக்க போறோம். ஆனா சத்யா, அவங்கள நாம் எப்படி போய் அடையிறது? இந்த அடர்ந்த காட்டுல அவங்கள எப்படி தேடுறது? எதுக்காக தேடணும்? இவன் நம்மள அங்க கூட்டிட்டு போவா.
நட, எழுந்துரு. ஏய், நான் உனக்கு உதவி செய்வேன்னு நீ தப்பா எடை போடாத. நான் வேணும்னா உங்ககிட்ட பிடிபட்டிருக்கலாம், ஆனா எங்க டார்கெட் ஃபெயில் ஆகாது. எங்க கிட்டயும் டைம் இல்ல ராதா. இவன் நமக்கு எந்த உதவி செய்ய மாட்டா ஜாகிர். இவளை நம்ம கூட இழுத்துக்கிட்டு சுத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த துரோகியை நாம எங்கே கொன்னுடலாம். இங்க பாருமா பிரீத்தி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல. அழுகாதம்மா. இங்க பாரு பிரீத்தி, நீங்க கோவாவுக்கு கொண்டு போலான்னு வச்சிருந்த உங்களோட சாமான் எல்லாத்தையும் நான் உங்க ரூம்ல கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டேன். சரியா? கரெக்டா அடுக்கி வச்சுட்டேன். பாவம், நீ என்ன பண்ணுவ? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இங்க பாருங்க, பிரீத்தி உண்மையிலேயே ரொம்ப ஆசைப்பட்டா நான் கோவாவுக்கு போறேன், அங்க இருக்க அந்த கடலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. பணம் சம்பாதிப்பேன்னு வேற சொன்னா. ஆனா எல்லாம் மண்ணோட மண்ணாயிடுச்சு. பாவம் பிரீத்தி, நம்மளோட வீட்டையே அழுது அழுது அப்படியே கடல் மாதிரி ஆக்கி வச்சுட்டாத்த. மீனாட்சி, உன் வாயை கொஞ்சம் அடக்கி வச்சா நல்லா இருக்கும். பாருங்கத்த, நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், சரிங்களா? கண்டிப்பா அதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். அந்த விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட இப்ப சொல்லலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அப்படியே என்னோட இதையுமே வெடிச்சிடும் போல இருக்கத்த. அதை மட்டும் சொல்லிக்கிறது ப்ளீஸ். அத்தை, எல்லாருமே பிரீத்தியும் மோகனையும் பத்தி நினைச்சு ரொம்ப கவலையில இருக்காங்க. ஆனா யாரை பத்தி நாம கவலைப்படணுமோ அவங்கள பத்தி நம்ம மறந்தே போயிட்டோம். பெரியவரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இவர் இருக்கார்ல, இவரு அந்த பியூட்டி பார்லருக்காக எவ்வளோ பெரிய கடனை வாங்கி வச்சிருக்காரு. இப்ப கடை இழுத்து மூடியாச்சு. இனிமே அந்த கடனுக்கான பணத்தை எப்படியாத்த கட்ட முடியும்? யார் கட்டுவாங்க? அந்த பணத்தை இவர் தான் கட்டணும். பாவம் இல்ல? இவன் நமக்கு இனிமே உதவி செய்ய மாட்டான் சாகிர். இவளை நம்ம கூட கூட்டிட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த துரோகியோட கதையை நம்ம எங்கேயே முடிச்சிடலாம். சந்தியா, இவளால இனிமே நமக்கு எந்த யூஸும் இல்லை. கொன்று இவளை. ஷூட் சந்தியா. ஷூட். வேணாம் சத்யா, கன் எடுத்துடு. தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல ராதா? எங்களை உன்னோட கூட்டம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். எங்க ஆபீசர் சார் இருக்காங்களோ அங்க கூட்டிட்டு போ. புரிஞ்சுதா? இனி தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்ல. இந்த வாய்ப்பை சாதகமா பயன்படுத்தி ஆகணும். ஜஸ்ட் 11 மாசமே ட்ரைனிங் எடுத்தவங்க எங்க குழுவை தோக்கடிச்சிருவாங்களா என்ன? இவங்களை கண்டிப்பா நான் சாகடிக்கணும். சரி, நான் கூட்டிட்டு போறேன். போ. எந்திரி. எழுந்திரு. ஜஸ்மித்தன் நானும் எல்லாரோட பேக்ஸையும் எடுத்துட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் நீதான் அவளை பார்த்துக்கணும். வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
போகணும். நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு உன் கூட்டாளிங்களுக்கு சிக்னல் கொடு. இவ சிக்னலுக்கு எந்த பதிலும் இல்லை சந்தியா. இவ சரியான சிக்னலை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நம்மளே போய் தேடிப்போம். இவளை இங்கேயே கொண்டு புதைச்சிட்டு போயிடலாம். லாஸ்ட் சான்ஸ் ராதா. இந்த முறை உன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டாத. இது நம்ம கூட்டாளியோட சிக்னல் ஆச்சே. அவ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலோ?